அந்த ரேடியோவில் ஒரு ஆள் இருந்தார், தங்கச்சி சாமினாதனா, தங்கச்சி டெலிவிஷனில் அப்படி ஒவ்வொரு நாள் ஒரு தகவலை கொடுத்து கொடுத்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார். ரொம்ப அருமையான மனுஷன். ரொம்ப இளமையில நான் பார்த்துருந்தேன், திருநெல்வேலியில் இருக்கிற காலத்தில் பார்த்துருந்தேன். ரொம்ப நாள் அவர் மனசில் வச்சுருந்தார். அதனால் சொன்னார் நம்மாழ்வார், நான் வந்து ஓய்வு பெற போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் நேர்காணல் ஒன்று பதிவு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னார். சரின்னு சென்னையில் வானொலிக்காக போயிருந்தேன். அப்போ வந்து நம்மாழ்வார் எல்லாருக்கும் அறிவுப்படுத்தினார், கூட இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னார் பதிவு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இல்லை நீங்கள் ஒன்று தப்பாக சொல்லிகிட்டு இருக்கீங்க வானொலியில்ன்னு சொன்னேன். எதை சொல்கிறீங்கன்னு கேட்டார். நீங்கள் வந்து இந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் கண்டுபிடிச்சதெல்லாம் இன்னும் நிலத்துக்கு போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஃப்ரம் லேப் டு லேண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது போனதுனால தான் இப்போ எல்லாம் குடிச்சவரா போயிட்டு இருக்குது. இன்னும் முழுசும் போயிருந்ததுன்னா ஒன்றுமே இருக்காது, பாலைவனம் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கும். உடனே அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நம்மளோட சொல்லதை கேட்டுக்கோங்க, நான் வந்து நம்ம ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறது நிலத்துக்கு போகாதனால தான் அந்த விவசாயி கொஞ்சம் பொழைச்சிருக்கானெல்லாம் சொல்கிறாரு.